வெல்கம் டு ஸ்ரீ சாய் குரு மெட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய விக் ஹோல்டர் 3 ஸ்டாண்டோட கலெக்ஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா விளக்குலையுமே மண்ணாகல் விளக்காக இருக்கட்டும் இல்லை காமாட்சி விளக்காக இருக்கட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல நிறைய ஆயில் வந்துட்டு நம்ம திரி போடுற இடத்துல வந்து லீக் ஆகும். பட் நீங்கள் இந்த விக் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லீக்கேஜ் இருக்கவே இருக்காது. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்துட்டு ஸ்டார்டிங் சைஸ் சின்ன சைஸு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காமாட்சி விளக்குக்கும் வந்துட்டு இந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹோலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நார்மலான ஒரு ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்மால் சைஸ் விக் ஹோல்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 55 ருபீஸ், 55 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது அதுக்கு அடுத்து மீடியம் சைஸ். இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் காமாட்சி தீபம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா திக்காகவே கொடுத்துருப்பாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸு. நம்ம பெரிய சைஸில் லக்ஷ்மி விளக்கு அகண்ட தீபம் அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஏற்றிக்கலாம். திரி வந்துட்டு நல்லா தடிமனாக போட்டு ஏற்றினோம் அப்படின்னா நல்ல பொறுமையாக நின்று தீபம் எரியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங். அண்ட் இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக வந்திருக்கிற ஒரு 3 ஸ்டாண்ட் மாடல். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. நடுவில் நம்ம திரி போடுற இடம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபத்தோட சென்டரில் வச்சு நம்ம ஏற்றுறது. இது வந்துட்டு நம்ம தீபமோட டிப்பில் அதாவது முனையில் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றுறது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ். இது வந்துட்டு ஸ்மால் சைஸு. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது மீடியம் சைஸு. கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்கா இருக்குது டிப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இது ஏற்றிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு மீடியம் சைஸ் 70 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பெரிய சைஸு. ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து வச்சு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்துட்டு பெரிய சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது வந்துட்டு குத்து விளக்கில் நம்ம குத்து விளக்கோட அந்த முனையில் வச்சு தீபம் ஏற்றுறதுக்கு. குத்து விளக்குக்குள்ளே நம்ம திரி போட்டுட்டு நம்ம மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 65 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவுமே நம்ம குத்து விளக்கில் யூஸ் பண்ணுறது தான். பட் வந்துட்டு ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். நம்ம குத்து விளக்கில் இந்த மாதிரி சொருகிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம சென்டரில் விளக்குக்குள்ளர வைக்கிறதுலேயே வந்துட்டு ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45 ருபீஸ். இப்போது 2 சைஸு யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி தீபம் சைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டரில் உள்ளே வச்சுட்டு நம்ம திரி போட்டு தீபம் ஏற்றுறது. அண்ட் அதுக்கப்புறம் நியூவாக வந்திருக்க மாடல்னு சொன்னேன் இல்லையா? இது வந்துட்டு இதோட டிப்பில் இங்கே வச்சுட்டு நம்ம வந்துட்டு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும். தீபம் வந்துட்டு சென்டரில் இங்கே எரியிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸு. இது வந்துட்டு பெரிய சைஸு. நம்ம அகண்ட தீபம் ஏற்றுறதுக்குரிய சைஸு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பெரிய சைஸ் விக் ஹோல்டர் வந்துட்டு வச்சோம் அப்படின்னா உள்ளே வச்சு ஏற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று இப்போ வந்திருக்கிற மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரி